ஹலோ வெல்கம் மீடியா கற்றுக்கிட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கேல்குலஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸைஸ் 7.2 பயிற்சி 7.2 ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். சம் என்னங்கிறது நல்லா புரிஞ்சுக்கலாம். கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பின்வரும் வளைவரைகளுக்கு தொடுகோட்டின் சாய்வினை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் டு த ஃபாலோயிங் கர்வ்ஸ் அட் தி ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸ். நமக்கு வந்து வளைவரை கொடுத்துருக்காங்க. அந்த வளைவரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கான். அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய தொடுகோட்டின் சாய்வை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இதுதான் அந்த வளைவரை கொடுத்துருக்க சம்முனா அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டில் வந்து தொடுகோடு போகுது. அதோட ஸ்லோப் என்ன, எம்முங்கிறத நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம், சாய்வு. அந்த எம்மோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த மாதிரி வளைவரைகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த வளைவரையை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரிங்களா? ஸோ dy/dx வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? எம்மு கண்டுபிடிக்க. தென் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து வேணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்னவோ x,y வைங்க, அந்த புள்ளி என்னவோ அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணால் நமக்கு தேவையான சாய்வை கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம்மு. சரிங்களா? அதை நான் உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு போடும்பொழுது உங்களுக்கு புரியும். சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தென் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் வரலன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வளைவரை என்ன கொடுத்துருக்காங்க? x = cos cube t, y = b sin cube t. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? dy/dx தான் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ dy/dx வந்து கண்டுபிடிக்கணும்னா இதையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? டீயை பொறுத்து வகையீடு செய்யணும். அதே மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? டீயை பொறுத்து வகையீடு செய்யணும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? dx/dt கிடைக்கும். ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது எனக்கு டீயை பொறுத்து பண்ணுறப்ப dy/dt வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு dy/dx வேணும் அப்படின்னா இதால் டிவைட் பண்ணால் எனக்கு dy/dx கிடச்சிடும். ஸோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ dx/dt அப்போ என்ன? இந்த எக்ஸை வந்து டீயை பொறுத்து நம்ம வந்து வகையீடு செய்கிறோம். அப்போ ஏங்கிறது இங்கே வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி மாறிலி, அந்த ஏ அப்படியே இருக்குது. சரிங்களா? cos cube t வந்து பண்ணும் பொழுது நம்ம வந்து இதை வந்து காசை வந்து எக்ஸுங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு டேர்ம் மட்டும் பண்ணி காட்டுறேன். காசை வந்து எக்ஸுங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ x⁻3 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? n × x⁻n−1 அந்த ஃபார்முலா. அப்போ இங்கே x⁻3 அப்படிங்கிறப்ப 3 × x⁻3−1. இங்கே எக்ஸுங்கிறது காசு. ஓகேங்களா? அப்போ 3 × cos²t கரெக்டுங்களா? ஸோ × 3 cos²t. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 3 cos cube t பண்ணிட்டோம். அடுத்து cos t பண்ணணும். cos t பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? -sin t. புரியுதுங்களா? அதாவது ஏங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. cos cube t பண்ணும்பொழுது இங்கே காசுங்கிறது எக்ஸ் மாதிரி சொன்னோன்னா, ஸோ cos cube t n × x⁻n−1 அந்த ஃபார்முலா பண்ணும்பொழுது 3 × 3⁻−1 × t வரும். அப்போ 3⁻−1 2ன்னு வந்துருச்சு. அகெயின் இந்த cos t பண்ணும்பொழுது நமக்கு -sin t. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் cos t வந்து நமக்கு என்ன? -sin t. இப்போ இதை திரும்ப போட போகிறோம். ஸோ dx/dt is equal to -3a × cos²t × sin t. இதுதான் நம்மளுடைய dx/dt. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? dy/dt வந்து போட போகிறோம். ஸோ வாங்க dy/dt போடுவோம். dy/dt அப்போ இந்த ஒய்யை வந்து டீயை பொறுத்து வகையீடு செய்யப்படும். அப்போ இங்கே பிங்கிறது கான்ஸ்டன்ட் மாதிரி. ஓகேங்களா? சிம்லர் இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக sin t இருக்குது. அப்போ n × x⁻n−1 ஃபார்முலால யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 3 × sin²t வந்துடும். திரும்ப sin t பண்ணும்பொழுது ப்ளஸ் cos t. அவ்வளோதான். அதே மெத்தட் தான். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும்? 3b × sin²t × cos t. நமக்கு தேவை dy/dx. அப்போ dy/dx எனக்கு வேணும் அப்படின்னா is equal to dy/dt / dx/dt. இப்போ என்னாகும்? இந்த dt கேன்சல் ஆகி எனக்கு dy/dx கிடச்சிடும். புரியுதுங்களா? அப்போ dy/dx கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ dy/dt இதுதான் 3b × sin²t × cos t / 3a × cos²t × sin t. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்போ வந்து
சிம்பிளிஃபை வந்து பண்ண போகிறோம். -3 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு sin ஸ்கொயர் டீயும் ஒரு sin டீயும் கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு cos ஸ்கொயர் டீயும் ஒரு cos டீயும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு என்ன இருக்குது மிச்சம்? -b/a sin t டிவைடட் பை cos t. ஸோ இதுதான் நம்மளுடைய dy/dx. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ dy/dxல வந்து பார்த்திங்கன்னா நம்ம dy/dx வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவை சாய்வு m dy/dx அட் த பாயிண்ட் நம்ம கொடுத்துக்க ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா t = π/2ங்கிற பாயிண்ட்டில் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? t = π/2ங்கிற பாயிண்ட்டை வந்து dy/dxல அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? -b/a sin π/2 டிவைடட் பை cos π/2. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -b/a அப்படியே இருக்கும். சரிங்களா? தென் sin π/2 நமக்கு வந்து 1 டிவைடட் பை cos π/2 நமக்கு வந்து 0. அப்போ என்ன வரும்? எனிதிங் டிவைடட் பை 0 நமக்கு என்ன கிடச்சிரும்? இன்ஃபினிட்டி. ஸோ சாய்வு m வந்து நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு? இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம்மு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.